அன்பின் மாணவர்களே, உங்களின் உள்ளங்களில் அமைதி சாந்தி உருவாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது ரஷீத் என்னுடைய தகப்பனார். நான் ஃபஹமுத்தீன். 1987 இருந்து உயர்தர கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் படிப்பிக்க ஆரம்பித்தோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு உயர்தர ரசாயனவியலின் பல பகுதிகளை தெளிவுபடுத்தலாம் எண்ணியுள்ளேன். நீங்கள் எங்கே இருப்பினும் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுவதற்கான வாய்ப்பினை இதனால் அமைக்க உள்ளேன். என்னை படித்த அந்த வல்ல நாய் நாடு இருந்தால் இது தொடரும். இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்நற்கர்மத்தினை செய்ய வாரத்தில் 4 மணித்தியாலங்களை நான் ஒதுக்க உள்ளேன். இது முற்றிலும் 2017-18 பேட்ச் மாணவர்களுக்குரிய ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தும் பேப்பர் கிளாஸ் போன்று அமையும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 2019 பட்ஜெட்டுக்கு திரும்பவும் கெமிஸ்ட்ரி சிலபஸ் மாற உள்ளதை அறிந்திருப்பீர்கள். ஒரு வகையில் 18க்கு தான் இந்த சிலபஸ் இறுதியான எக்ஸாமாக இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை என் முதல் சந்திப்பில் ஒரு சிறு விடயத்தினால் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ இந்த மூலகங்களின் மின் எதிர்த்தன்மை என்கிற ஒரு சிறு விஷயத்தால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த முதல் சந்திப்பு ஆரம்பிக்கிறேன். என்ன நான் இதுக்கு அடுத்தடுத்து செய்ய போகிறேன்றதை சொல்லத்தான் இப்போது முயற்சிக்கிறேன். தவிர நான் கெமிஸ்ட்ரி இப்போ நான் சொல்ல வரையில் உங்களுக்கு நல்லது. மாணவர்களே, இந்த மின் எதிர்த்தன்மை என்று சொல்வது 1ஆம் 2ஆம் 2 அலகுகளில் நாங்கள் படிக்கிறோம் சிலபஸ். என்னுடைய மாணவர்களுக்கு நான் வகுப்பில் கற்பிக்கும் அந்த விடயங்களை ஏனைய மாணவர்களுக்கும் சிறிதளவேனும் கிடைக்க செய்வது இந்த முயற்சியின் நோக்கம். நாங்கள் அடிக்கடி புதிய சிலபஸ்ங்கிறோம். அது என்ன என்பதை ஒரு கணம் இவ்வாறு நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இங்கே நான் கேள்வி சிற நோக்கம் அல்ல, உங்களுக்கு அதனை இது என்ன சொல்ல முயற்சிதான் என்னுடைய நோக்கம். நாங்கள் அடுத்த சந்திப்புகளில் விரிவாக ஒவ்வொரு வகுப்பும் குறைந்தபட்சம் ஒரு 4 மணித்தியாலங்களாக இருக்கும். அதில் நீங்கள் விடயங்களை தெளிவாக விளங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ரைட், விடயத்துக்கு வரோம். மின் எதிர்த்தன்மை. இந்த மின் எதிர்த்தன்மையை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் இது என்ன அளவுக்கு நான் இப்போ போக இல்லை. என்னால் சுருக்கமாக இந்த மின் எதிர்க்குரிய முதல் விஞ்ஞானி லைனஸ் பாலிங் 1932ஆம் ஆண்டில் மின் எதிர்க்குரிய கருத்துக்களை தெளிவுபடுத்தினவர். இந்த மின் எதிர் எவ்வாறு கணிக்கலாம்னு சொல்லி சமன்பாடுகள் கணிப்புகள் நிறுவல்கள் செய்தவர் லைனஸ் பாலிங். என்றாலும் லைனஸ் பாலிங்க்கு பிறகு 1934ஆம் ஆண்டில் முலிக்கன் விஞ்ஞானியும் மின் எதிர் கணிச்சவர். பிறகு அலட் ரோக்கோ 1958ஆம் ஆண்டில் கணிச்சவர். என்றால் 32ஆம் ஆண்டில் கணிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கணிக்கப்பட்ட லைனஸ் பாலிங் முறை தான் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கு. இந்த மின் எதிர் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். ஐதரசன் சார்பாக லைனஸ் பாலிங்கான ஐதரசன் மின் எதிர் பெருமானம் சார்பாக கணிக்கப்பட்டது. அதை இப்படி பிறகு சந்தர்ப்பம் விரிவாக கதைப்போம். இதில் நாங்கள் முதலாம் அலகில் யூனிட் 1 படிப்பது வெவ்வேறு மூலகங்களுக்கு இடையில எது மின்னெதிர் அதிகம் குறைவு, மின்னெதிர்
என்றால் என்ன, அதை ஒப்பிடலாம். இதை எப்படி படிக்கணும். பிறகு நாங்கள் தொடர்ந்து முதலாம் அழகில் இந்த மின்னெதிரின் பயன்பாடுகள் பிரயோகங்கள்னு சொல்லி 8 பிரயோகங்கள் படிக்கிறீங்க. மின் எதிர்த்தன்மைன்ற பிரயோகங்கள்னு சொல்லி 8 6 7 8 பிரயோகங்கள் எழுதி படிக்கிறீங்க. யூனிட் 1 நம்ம எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த மின்னெதிரால் நாங்கள் என்ன செய்யலாம், ஏன் மின்னெதிர்னு படிக்கணும், இதுக்கான விளக்கம் தான் அந்த 8 வரும். சரி, இது யூனிட் 1 படிக்கிறது. இப்போ இந்த யூனிட் 2க்கு போகும்பொழுது அங்கே நாங்கள் படிக்கிறது ஒரே மூலகத்திற்கு வெவ்வேறு சூழலில் அதன் மின்னெதிர் எவ்வாறு வேறுபடும். உதாரணத்துக்கு HCHO கார்பனின் மின்னெதிரும் HCOHல் கார்பனின் மின்னெதிரும் HCNல் கார்பன் CO2 கார்பன் அந்த சூழல் மாற மாற மின்னெதிர் வேறுபடும். இந்த சூழல் பொதுவாக உங்களோட கைடின் படி 3 காரணிகள் மொத்தம் 4 காரணிகளால் இந்த மின்னெதிர் வேறுபடும். இந்த காரணிகள் 4 எவ்வாறு இனங்காணலாம், எவ்வாறு பிரயோகிக்கிறோம், அதை பற்றி நாங்கள் யூனிட் 2 படிக்கிறோம். இந்த மின்னெதிர் சார்ந்து எங்களுக்கு வந்து சில வினாக்கள் இங்கே இருக்கு. எங்களோட புதிய பாடத்திட்டத்தில் நமக்கு தெரியும் 2011க்கு பிறகு உள்ள எக்ஸாம், அதுவும் தெளிவாக 12 இருந்து இதுவரையில் 16 வரையில் நடைபெற்ற எக்ஸாம். 2012 முதலாம் ஸ்ட்ரக்சர்களில் A3 கார்பன் நைட்ரசன் சிலிக்கன் மின் எதிர்க்கேற்ப வரிசைப்படுத்த சொல்லி அந்த கேள்வி. உண்மையது யூனிட் 1 சார்ந்த ஒரு கேள்வி. ஆனால் 2013 1A2 இவ்வாறு நைட்ரசன் மின்னெதிர் NO2+, NO3- NH3 இந்த மூன்றையும் தந்து இந்த மூன்றில் நைட்ரசனின் மின் எதிர்த்தன்மை கேட்டு இந்த மூன்றை நீங்கள் வரிசைப்படுத்தலாம். 2014 1A5 இவ்வாறு, 2015 1C1 இவ்வாறு நைட்ரசனின் மின்னெதிர், இது ஆக்சிஜனின் மின்னெதிர் கேட்ப இந்த பதார்த்தம் நீங்கள் வரிசைப்படுத்த. ஆனால் இந்த மூன்றும் ஒரே வடிவம், ஏறத்தால் ஒரே வடிவமாக இருக்க 2016 அடுத்த எக்ஸாம் மாறுது. உங்களுக்கு 1B 4வது கொள்ளை ஸ்ட்ரக்சர் இவ்வாறு உங்களுக்கு கட்டமைப்பில் நைட்ரசன் 1 2 3 4 இப்போ நீங்கள் இதை மின்னெதிர்த்தன்மைக்கேற்ப நைட்ரசன் அணுக்களை வரிசைப்படுத்தணும். நான் சொல்ல வந்தது ஒரு மின்னெதிர்த்தன்மைன்னு சொன்னதில் எவ்வாறு எங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தில் வினாக்கள் வருகிறது. நீங்களே யோசிக்கணும், உங்களுக்குரிய எக்ஸாம் 2017 எவ்வாறு வரலாம், 18 எவ்வாறு வரலாம். இதை விளங்கப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இந்த வகுப்பாக இருக்கு. நாங்கள் இதை விட்டு ரிவர்ஸில் போய் முன்னோர்கள் உங்களோட பேரண்ட்ஸ் படித்ததை நீங்கள் படித்து பிரயோசனம் இல்லை. இதான் எங்களுக்குரிய மாற்றம். 12 13 14 15 16 மின் எதிர் எவ்வாறு மாறுது, வினாக்கள தரம் எப்படி மாறுது, எனவே எங்களுக்கு எவ்வாறு வரலாம், நாங்கள் எவ்வாறு ஒரு எக்ஸாமுக்கு தயாராகணும், இதை பற்றி உங்களுடன் கதைப்பதன் இந்த வகுப்புடன் நோக்கம். இதில் நான் உங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர், எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் பேப்பர் 2015 5ஆம் MCQ, 2015க்குரிய 5ஆம் MCQ இவ்வாறு வருது. இதை மின்னெதிர்த்தன்மைக்கேற்ப வரிசைப்படுத்தணும். கார்பனின் மின்னெதிர்த்தன்மைக்கேற்ப வரிசைப்படுத்த சொல்லுவோம். இதே போல் 14 ஸ்ட்ரக்சர் 15 ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் பேப்பர், சப்போர்ட்டிங் செமினார் பேப்பர். இதே போல் உங்களுக்கு தெரிந்த மின்னெதிர்த்தன்மைன்னு சொன்னதில் தனி எங்களுக்கு 1ஆம் 2ஆம் அலகுல படிக்கிறோம். ஆனால் இது பல இடங்களில் பிரயோகிக்கிறோம். அந்த எல்லா பிரயோகத்தையும் ஒரே இடத்துல கதைக்கிறோம். யூனிட் 1 காலம் அனைவரும் 18 17 பேட்ச் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த 8 பகுதிகளை யூனிட் 1 அதில் பிரயோகங்கள் ஒன்று தான். இவ்வாறு டீகோவையில் மின்னதில் நாங்கள் இவ்வாறு பிரயோகிக்கிறோம்னு சொல்லி யூனிட் 1 படிக்கிறோம். டீகோவை மூலகங்களுக்கு கிடையாது. அதில் வந்த சில வினாக்கள் சுமாரம் அடிப்படை பேசிக்
கேட்கப்பட்டிருக்குது. 2012 21ஆம் MCQ நீங்கள் 4வது அப்படியே பார்த்துக்கலாம். 2013 21ஆம் MCQ 21ஆம் அப்படியே பார்த்துக்கலாம். அநேகமாக உங்களோட பாஸ் பேப்பர் புக் இருக்கு. 2014 12ஆம் கிளையில் 1ஆம் அப்படியே பார்த்துக்கலாம். இது டீகோவையில் மின்னெதிர் எவ்வாறு வந்திருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்ல விளக்கிட்டது. இந்த மின்னெதிர் சார்பாக எங்களுக்குரிய சில ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர்கள், குறிப்பாக பிரபல பாடசாலைகள், சிங்கள மீடிய பாடசாலைகள், பிறகு நான் இவைகளை ஒரு பகுதியாக பிறகு கதைக்க உள்ளேன். இந்த வினாக்களை தொகுத்து அனைவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸில் செய்த கேள்விகளாக இருக்கும். என்னுடைய டியூட்டில் இந்த 2 கேள்விகள் இருக்கும். இது மாத்திர சென்ட்ரல் காலேஜ், கேண்டி மகாமாயா, சவுத்லேண்ட் காலேஜ், இதேபோல் சுஜாதா பாலிகா மாத்திர, தேவி பாலிகா கலாம், முன்னணி ஸ்கூல்ஸ், இவங்களோட பேப்பரில் இவ்வாறான நல்ல தரமான வினாக்கள் இந்த டியூட்டோரியல் பேப்பர்கள் இருக்குது. அவங்களோட ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர்கள் இருக்குது. இதே போல் இவைகளை நாங்கள் பிற கதைப்போம். ஆனந்த காலேஜுக்குரியது அவங்களோட நியூ சிலபஸ் சார்ந்த எல்லா பேப்பரும் இதில் இருக்குது. கலாம் ஆனந்த காலேஜ் அதில் வந்து வினாக்கள் நான் என்னுடைய டியூட்டில் அவங்க தந்திருக்கிறேன். என்னாலும் அந்த வினாக்கள் நாங்கள் இந்த வகுப்பில் கதைக்கலாம். இதே போல் ரம்புக்கண பின்னவள கேகோல் சென்ட்ரல் காலேஜ் இன்னைக்கு இலங்கையில் உள்ள மிக முன்னணி ஒரு பாடசாலை, மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகிறது. இதே போல் மாத்திர ராகுல அவங்களோட கடைசி 4 வருஷம் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் இருக்குது. இதில் வந்த வினாக்கள், இந்த வினாக்களை நாங்கள் அநேகமாக இந்த வகுப்பில் கதைக்கலாம். அதில் இது நான் கண்டது தேவி பாலிகா பேப்பர், நைட்ரிக் அசிட், HNO3 கட்டமை, O1 O2 O3H. இந்த அணுக்களை நீங்கள் அவற்றின் மின்னெதிர்த்தன்மைக்கு ஏற்ப இந்த 5ஐயும் வரிசைப்படுத்தணும். உங்களுக்கு தெரிந்த 3 ஆக்சிஜனுக்கும் ஒரே மின்னெதிர் வேறுபடும். அந்த அணு இருக்கிற வெவ்வேறு சூழலுக்கு ஏற்ப மின்னெதிர் வேறுபடும். யூனிட் 2ல் படிச்சிருப்பீங்க. உங்களோட கைடின் படி யூனிட் 2ல், டீச்சர்ஸ் கைடின் படி யூனிட் 2ல் மிக தெளிவாக இருக்கு. மின் எதிர்த்தன்மை எவ்வாறு வேறுபடுகிறதுன்னு சொன்ன விளக்கம். அடுத்து இது தேவி பாலிகா, இது சுஜாதா பாலிகா பேப்பரில் ஓசோன், OAOBOC மின்னெதிர்த்தன்மைக்கு ஏற்ப 3 ஆக்சிஜனை வரிசைப்படுத்த சொல்லும். இது கொலம்போ நாலந்த காலேஜ் பேப்பர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. இந்த கட்டமைப்பில் வர கார்பன் அணுக்களை இலக்கமிட்டு இந்த கார்பன் அணுக்கள் அவற்றின் மின்னெதிர்த்தன்மைக்கு ஏற்ப வரிசைப்படுத்த சொல்லும். நான் சொல்ல வந்தது இவ்வாறு இந்த விடயங்களை கதைக்கிறது எங்களோட வகுப்போட நோக்கம். அதுக்காக தனியாக கெமிஸ்ட்ரின்னு சொல்வது மின்னெதிர் மட்டுமல்ல, இது ஒரு சில பேர் ஒரு மில்லியனுக்கு ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் மின்னெதிர். இது போல பல விடயங்கள் நான் கதைக்கின்னு இருக்கிறோம். இதான் இதன் நோக்கம். என்றவரை கோணமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலதிகமான பிரச்சனைகளை என்னுடைய வகுப்பில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடன் கழிச்சு நீங்கள் கூடுதலான விளக்கங்களை வெளி மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய இலக்கு சகல மாணவர்களுக்கும் இந்த விடயங்கள் கிடைக்க செய்வது. பொதுவாக நாங்கள் எங்களுடைய எக்ஸாமுக்கு தயாராகும் போது இயன்ற வரையில் இந்த நியூ சிலபஸ்ன்னு சொல்றதுல தெளிவாக இருக்கு. இந்த வினாக்கள் எதுவும் நீங்கள் காண முடியாத உங்கள் பெற்றோர்கள் செய்து சுமார் 10, 20, 30 வருடங்களுக்கு மேற்பட்ட பேப்பர்கள் இந்த வடிவமே நீங்கள் காண முடியாது. அதை நீங்கள் செய்வதனால் பரீட்சைக்கு ஃபைனல் எக்ஸாம் எந்த உதவியும் இல்லை. ஆனால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஏதோ நான் பாஸ் பேப்பர் செய்திக்கிறேன், ஒரு 20 கூட பேப்பர் செய்தால் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதை விட்டு அதை கூட பரீட்சைக்கு எந்த உதவி செய்ய நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எக்ஸாம் என்ன வருகிறது, அதுக்கு நீங்கள் தயாராகணும். இதுக்கான ஒரு வழிகாட்டல் எந்த அளவு நான் செய்யலாம், அதுக்கான முயற்சி தானே.
இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த முயற்சி இனியும் தொடர்றதுக்காக. இந்த மின்னெதிர் நான் சொன்னதுடன் சேர்த்து ஒரு சிறிய ஒரு பகுதியும் உங்களுக்கு சொன்னால் நல்லது போல இருக்குது. அடிக்கடி பல மாணவர்கள் உள்ள பிழைகள் இந்த மின்னெதிர் தன்மையிட்டு வரும்போது இதை கொண்டு போய் இந்த உலோக அலுலோக இயல்புடன் சில மாணவர்கள் நினைக்கிறாங்க. அது மாற்றம் தவறு. மின்னெதிர்க்கும் உலோக அலுலோக இயல்புக்கும் தொடர்பு இல்லை. மின்னெதிர் வேறு, உலோக அலுலோகம் வேறு. நான் இவ்வாறு சொன்னால் ஞாபகப்படி 2013 MCQல உங்களுக்கு ஒரு 21ஆம் MCQல 3வது விடை 2013 21ஆம் MCQல 3ஆம் விடையில வருது. 3D கோவை தாண்டல் மூலங்களை பற்றிய விளக்கம். ரைட். அவற்றின் உலோக சிறப்பியல்புகள் அதே ஆவர்த்தனத்தின் S தொகுப்பிற்குரிய மூலங்கள் பார்க்க வலிமை. S கோவை மூலம் என்று சொல்றது பொட்டாசிய கால்சியம். D கோவை தாண்டல் சொல்றது டைட்டேனியம் வெனேடியம் குரோமியம் மேங்கனீஸ் Fe கோபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க் காப்பர். இது D கோவை தாண்டல் மூலங்கள். இது S கோவை ஒரே ஆவர்த்தனத்தில் S கோவை. இதில் எது உலோக சிறப்பியல்பு சிறந்த உலோகம் இது? எது சிறந்த உலோகம்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் மின் எதிர்த்தன்மையுடன் தொடர்புபடுத்தினால் உலோக சிறப்பியல்பு எது கூடியது என்றுதான் உங்களுக்கு கேள்வி. இங்கே நீங்கள் கொண்டு போய் இதை மின் எதிருடன் இணைக்க முடியாது. மின் எதிர்ன்னு சொல்லும் போது பொட்டாசியத்துக்கு -8, கால்சியம் 1.0, ஆனால் டைட்டேனியம் இது மின்னெதிர். இவ்வாறு இதை விட அதுக்கு மின்னெதிர் அதிகம். இவ்வாறு மின்னெதிர் வருகிறது. குரோமியம் வெனேடியம் குரோமியம் டைட்டேனியம் 1.3ல வரும். 1.6 மேங்கனீஸ் Fe கோபால்ட் நிக்கல் காப்பர். ரைட். இவ்வாறு எங்களுக்கு D கோவை மூலங்களின் மின்னெதிர் பெருமானங்கள் ஒன்றிலும் பெருசு. பொட்டாசியம் கால்சியம் ஒன்னோட பெருசு. இப்போ நாங்கள் வாசிச்சக்கள் என்ன சொல்லுதோ S கோவையிலும் D கோவை மூலங்களுக்கு உலோக சிறப்பியல்பு அதிகம். சில ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளை விடுறது இதுக்கு மின்னெதிர் அதிகம், சிறந்த இது அல்லுலோகம் அதிகம். பெரும் தவறு. மின்னெதிர்க்கும் உலோக அல்லுலோகத்துக்கும் தொடர்பு இல்லை. இங்கு சிறந்த உலோகம் அவைதான், இவை இல்லை. உலோக சிறப்பியல்பு கூடிய அவை. இவ்வாறான பிழைகள் உதாரணத்துக்கு சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்த குளோரைட் இவற்றில் உலோக சிறப்பியல்பு கூடியது எதுன்னு கேட்டால் சில ஸ்டூடெண்ட் சொல்ற விட சோடியம். பெரும் தவறு. சோடியம் உலோக சிறப்பியல்பு கூடியது அல்ல. இதில் உலோக சிறப்பியல்பு கூடியது அலுமினியம். எனவே அந்த பக்கமாக அல்லுலோகம் அதிகரிக்கும், உலோகம் குறைவடையும் சொல்வதெல்லாம் பிழை. அதாவது மின்னெதிர் வேறு, உலோக அல்லுலோக இயல்பு வேறு. இரண்டே நீங்கள் தொடர்படுத்தக்கூடாது. உலோக அல்லுலோக சிறப்பியல்புக்கும் மின்னெதிர்க்கும் தொடர்பு இல்லை. ரைட். இப்போ நோக்கம் மின்னெதிர் சொல்வதல்ல. இங்கே நான் என்ன ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு சொல்கிறதான். ரைட். இன்னைக்கு இது ஒரு சிறிய ஒரு ஆரம்பம். இதோட நாங்கள் நிறுத்துவோம். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு அநேகமாக இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னது போல் ஒரு 4 மணித்தியால் கெமிஸ்ட்ரி ஒரு வகையில் ஒரு பேப்பர் கிளாஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்வோம். அடுத்தடுத்து வகுப்புகள் உங்களோட எதிர்காலம் நல்லதாக அமையட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.